பெஞ்சல் புயல் சேதங்கள் குறித்து புதுச்சேரியில் மத்திய குழு ஆய்வு நடத்தி வருகிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்த ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழு தற்போது புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் சேதங்களை ஆய்வு செய்து வருகிறது. பாகூர் தொகுதியில் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், துணைமின் நிலையம் உள்ளிட்டவற்றில் மத்திய குழுவானது பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறது. பாகூர் தொகுதியில் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. பாகூர் தொகுதியில் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், துணைமின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மத்திய குழுவானது பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், சொல்லுங்கள், கடலூரில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு தற்போது மத்திய குழுவானது புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் இந்த மத்திய குழுவானது இந்த ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறது? பெஞ்சல் புயல் சேதங்கள் குறித்து தற்போது புதுச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக கடலூரில் இருந்து புதுச்சேரி வந்த அவர்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வரவேற்றார். தொடர்ந்து முதலாவதாக புதுச்சேரியில் கிராமப்புறங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய தற்போது பாகூர் தொகுதிக்குட்பட்ட விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சேதமடைந்த துணை மின் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை அவரின் ஆய்வு 2 நாட்கள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இன்றைய தினம் பாகூர் கொம்யூன் மற்றும் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புயல் வெள்ளம் பாதித்த பகுதியில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து நாளை காலை வில்லியனூர் கொம்யூன் மற்றும் புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய உள்ளனர். இன்று பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகளுடன் மத்திய குழுவினர் ஆலோசனையும் நடத்த இருக்கின்றனர். இரவு புதுச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குவார்கள். நாளை 2வது நாளாக புதுச்சேரி நகரப்பகுதியில் பல்வேறு இடங்களில் பாதிப்புகளை ஆய்வு செய்ய இருக்கின்றனர். நேற்று முன்தினம் தமிழகம் வந்தவர்கள் நேற்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இன்று காலை கடலூர் ஆய்வை முடித்துக் கொண்டு தற்போது புதுச்சேரியில் பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் நெல் களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய பாகூர் பகுதியில் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. அவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்யும் மத்திய குழுவினர் தொடர்ந்து துணை மின் நிலையத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் இன்றைய தினம் அவர்கள் ஆய்வை மேற்கொண்டிருந்தனர். புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த பெஞ்சல் புயலால் அதிக அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக மத்திய அரசு புதுச்சேரிக்கு 600 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், நிவாரணமாக வழங்க வேண்டும் முதலமைச்சர் கடிதம் எழுதினர். தற்போது மத்திய குழுவினர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தங்களது ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று நாளை என 2 நாட்கள் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு தற்போது இன்று முதல் நாளான ஆய்வு என்பது கடலூரை முடித்துக் கொண்டு தற்போது புதுச்சேரியில் தொடங்கியிருக்கிறது. அவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தற்போது இந்த ஆய்வில் அவர்களுடன் பங்கேற்று புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு ஏற்பட்டக்கூடிய இடங்களை அவர்களுக்கு அழைத்துச் சென்று அனைத்தையும் தற்போது காண்பித்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளக்கூடிய இடங்களில் தற்போது மத்திய குழுவினர் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் பாகூர் பகுதியில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட மத்திய குழுவானது ஆய்வு செய்து வருகிறது. இந்த ஆய்வானது இன்றும் நாளையும் தொடரவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜகுமார்.